ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான முறையில் கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாங்க. இது கீரை சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் கடைஞ்ச கீரை பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கீரை மண் சட்டியில் கடைஞ்சாதான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் குக்கர்லேயே அதே சுவையோடு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி செய்யுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் எந்த கீரை வேணாலும் நீங்கள் கரைஞ்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை வச்சு இந்த கீரை கடைசல் செய்ய போகிறேன். நான் 2 கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு கட்டுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, நான் 2 கட்டுக்கு 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் துவரம்பருப்பு ஒரு குக்கரில் போட்டுட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கப்புறமா அதில் ஒரு 4 பழுத்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம கீரை கடையும் போது அல்லது சாம்பார், பருப்பு சாம்பார் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. எல்லா கிராமங்கள்லேயுமே பருப்புக்கு இது கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு இடிக்கிற கல்லால் லைட்டாக 2-3 தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ அளவு பருப்பு எடுக்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டானதாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு வேக வச்சிடலாம். இப்போது இந்த பருப்பு ஒரு விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம கீரை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அலசணும். நமக்கு பிஞ்சு தண்டாக இருந்ததுன்னா தண்டோடவே சேர்த்து செய்யுங்க. இப்போ இந்த நல்லா ஆஞ்சி வச்சுருக்கிற கீரையை நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு பருப்பும் ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் எடுத்துகிட்டு போயிட்டு பைப்பில் திறந்து விட்டு மேலே தண்ணி தெருவுன்னா அந்த ஏர்லாம் போயிடும். இப்போ நான் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பும் கீரையும் ஒன்றா போட்டிங்கன்னா கலரும் மாறிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். கீரை சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டிங்கன்னா கீரை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 4-5 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு திரும்பி அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு விசில் விட்டு திரும்பி ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில்லே கீரை நல்லா வெந்துடும். நம்ம இப்போ பாத்திரத்தில் வேக வைக்கும்போது நமக்கு ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ ஒரு விசில் விட்டோடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஏர்லாம் அடங்கினோடனே திறந்து பார்க்குறேன். பாருங்கள், கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயில் மட்டுமே தாளிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கீரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் ஒரு 4-5 வரமிளகாய் கிள்ளி இது கூட சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 5-6 வெங்காயம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் கீரை. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம கீரையில் கொட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கடைஞ்சிக்கலாம். யார் யார் வீட்டில் இதே மாதிரி கீரை கடைவீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கிராமத்து முறையில் கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் சிறுகீரை, பாலக்கீரை, எந்தெந்த கீரை கடைவீங்களோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.